ஆற்றாளே அபிராமவல்லி அண்டரண்டம் பூத்தாள் மாரளம்பு நிறத்தாளே பரிமேலடங்கார ஒன்று சுபாசாங்கமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் கண்ணியான எண்ணாயிரத்தம் மனதொடு வேர் கூர்ணாதே சீர்வளரும் பூமியிலே சிறந்தோர் நாடாதிலே ஆளிழோடு உலகமாதில் அலைகடல் தன்னாரிலே ஓங்கு சங்கை தீவு கப்பால் ஒன்றாங்கடல் ஒரு கடல் இரண்டாங்கடல் உப்பு கடல் மூன்றாங்கடல் ஒரு கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஐந்தாங்கடல் அறிங்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் இடுங்கடல் எட்டாங்கடல் திட்டக்கடல் ஒன்பதாங்கடல் ஊவர்கடல் பத்தாங்கடல் வார்கடல் பத்தாபரி கடலை கப்பால் கடலை கப்பால் ஓங்கு சங்கை தீவுக்கப்பால் ஒன்றாவர்கடல் உவர்கடல் ஒன்றாங்கடல் ஓர்கடல் காங்கியதோர் கரைத்தீவிலே கருப்பு கடல் இரண்டாவர்கடல் கருப்பு கடல் இரண்டாவது கடல் முரிய குஷை தீவுக்கப்பால் மூன்றாங்கடல் மோர்கடல் மூன்றாங்கடல் மோர்கடல் நரிய குஷை தீவுக்கப்பால் நாலாவர்கடல் நல்ல தண்ணீர் நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஆடியமால் வள்ளி கொண்ட கடல் அருங்கடல் ஆறாவர்கடல் அருங்கடல் ஆறாவது கடல் ஏழாவர்கடல் எழுங்கடல் எழுங்கடல் எட்டாவர்கடல் திட்டக்கடல் ஒன்பதாவர்கடல் ஒய்யார அலைக்கடல் பத்தாவர்கடல் அதுதான் பத்தாவது கடல் தான் அந்த பால் கடல் அம்மா பத்தாவது கடலுக்கப்பால் வழங்கி போல் ஒரு பாறை பளிங்கிமான் ஒரு பாறை அந்த வழங்கி மணி பாறையிலே வார மாணிக்க ஒரு புற்று மாணிக்க ஒரு புற்று வடவாரவர ஆலமரம் வளர்ந்திருக்கப்பட்ட சரிவினில் அந்த சருவினில் வசீகரமான நாகங்கள் ஆண்டு வருகிறது வசீகரமான ஒரு நாகங்கள் அங்க ஆண்டு வருகிறது இத்தனை கடலுக்கு அப்பாலே கடலுக்கு அப்பாலே நாகலோக பட்டேன நாகலோக பட்டேனத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நலமுடையனே ஆண்டுவார் மன்னவரும் தேவையோ மறந்து வாடும் நாளையிலே திருவையுடன் ஆண்டுவாரா
எவையுமாக கீசனும் கிளியுமாக அந்த நாகலோக வெற்றிடத்தில் நாகராஜனும் நாகத்துக்கெல்லாம் தலைவராகி அந்த நாகத்துக்கெல்லாம் தலைவராகிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டு வருகிறார்கள். கணவன் மனைவி இருவேரும் ஆண்டு வருகிறார்கள். கடவன் மனைவியுமாக மன்னவரும் தேவியுமாக கீசனும் கிளியுமாக மன்னவனும் தேவியுமாக அட இருவேரும் ஆண்டு வரக்கூடிய போது இருவேரும் ஆண்டு வருகிற போது எப்படி ஆண்டு வருகிறார்கள்? நாகராயனும் நாகக்கண்டியும் கணவன் மனைவி இருவேறு எப்படி ஆண்டு வருகிறார்கள்? சொத்து சுகம் மண்ணும் மனை நாடு நகரம் காடுகரை அனைத்தும் இருக்கிறது. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நஞ்சை இருக்கு, பிஞ்சை இருக்கு, தோட்டம் தரவா எல்லா பால் பவுசும் இருக்கு. எல்லா பவுசுமே இருக்கு. இத்தனை பவுசுகள் இருந்துட்ட போதிலும் அந்த நாகக்கண்ணி நாகராஜனுக்கு தீராத ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. தீராத கவலை என்ன கவலையா? அந்த தீராத கவலை தான் ஒரு குழந்தையின் கவலை. முதலையும் செல்வம். இத்தனை சொத்து இருந்து சுகம் இருந்தும் அந்த இறைவன் நம்மளுக்கு ஒரு மதலையே தரவில்லையே, குழந்தை வர தரவில்லையே அப்படின்னு ஒரு தீராத கவலை அந்த கணவன் மனைவி இருவேர்களுக்கும் இருக்கிறது. செல்வத்திலே செல்வம் கூடிய செல்வம் பிள்ளையின் செல்வம். கூடிய செல்வம் தான் அந்த குழந்தையின் செல்வம். தித்திக்கும் கணித வீட்டார்களே உலகத்தில் பெரிய கனி பிள்ளைக்கணி. உலகத்திலே பெரிய கனிதான் பிள்ளையின் கனி. ஆனால் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியான பெண்குடியாளுக்கும் குழந்தை இல்லாத கவலைதான் ஒரு பெரிய கவலை. குழந்தை இல்லாத கவலை தான் பெரும் கவலை. ஆமா, எத்தனை செல்வங்கள் இருந்து இடத்துக்குப்பா, எத்தனை ஒரு சொத்து சுகம் இருந்துட்ட போதிலும் தீராத கவலை அந்த குழந்தையின் கவலை. ஆமா, அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியான பெண்கொடியாளுக்கோ அண்ணா உங்களுக்கு 40 வயதாகிறது. உங்களுக்கு 40 வயதாகிறது. எனக்கோ 35 வயதாச்சு. எனக்கோ 35 வயதாகிறது. திருமணமாகி 10-12 வருடங்கள் ஆகிவிட்டது. 10-12 வருடமாகின்றது. இதுவரைக்கும் நம்மளுக்கு இறைவன் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை. 10-12 வருட காலம் ஆவிட்ட போதிலும் ஆனா உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மன்னவா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது என்று நாகக்கண்ணியார வளர்ந்த நாகராஜ மன்னனிடம் நாகராஜன் மன்னனிடம் குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணியானவள் நாகக்கண்ணியானவளும் சொத்திருந்தோ அழுகமிருந்தோ தையாளம் பிள்ளை இல்லையா மண்ணிருந்தும் மனை இருந்தும் மலையாளம் முதலை இல்லை பிள்ளை இல்லா வாசலிலே பெரியோர்கள் வருவார்களா முதலை இல்லா வாசலிலே மாமுனிவர் வருவார்களா பேசுகிறார் மன்னா, குழந்தை இல்லாத பாவி என்று என்னை குவலையத்தோர் பேசுகிறார் மன்னா, கண்ணை எல்லையிலே 2 மாறோ எங்கடவா மன்னவரே ஏலங்காகி மாறோ
குலகுலையகாயா குலகுலையகாயாமல் குலத்திலேயும் தாழ்வாரே பிள்ளை இல்லாத வாசலில் பெரியோர்கள் விற்றை என்று கேட்க மாட்டார்கள். பெரியோர்கள் பிச்சை என்று கேட்க மாட்டார்களே. முதலை இல்லாத வாசலில் மாமுனிவர்கள் வர மாட்டார்கள். முதலை இல்லாத வாசலில் அந்த மாமுனிவர்கள் தான் வருவார்களா? குழந்தை இல்லாத வாசலில் குரு முனிவர் விற்றை என்று கேட்க மாட்டார் மன்னா. ஒரு முனிவர்கள் விச்சை என்று கேட்கவே வர மாட்டார்களே. தெத்துக்கு தான் பிள்ளை வாங்கி நானும் தருவாரிலே விட்டேனால் தெருவு நல்ல நிறைந்திடுமா? என்ன தெருவு நிறைந்திடுமா? தெரிந்த சர ஒப்பி ஐயா மன்னவா காஷேக்கு பிள்ளை கடை தெருவில் விட்டு கடை தெருவு நிறைந்திடுமா? கண்ட சரம் ஒப்பி படத்தை கூப்பிள்ளை பந்தலிலே விட்டோம் பந்தலாடு நிறைந்து பார்த்த சரம் ஒப்பிடுமா? ஒப்பிடுமா? ஒன்னிய என் பிள்ளை நான் பெற்ற பிள்ளை இந்த பந்தல்ல நின்னுதுன்னா, நீ பெற்ற பிள்ளை இந்த பந்தல்ல நின்னுச்சுன்னா இது இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய மகன், இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு பேசுவாங்க. அதே இடத்துல அந்த பந்தலம் எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு இருந்தா, அதே மாதிரி உடுக்காரம் பிள்ளை நீ எடுத்து வளர்த்திருந்தா அது நீ சொல்லுவன் நல்லவன் பையனை சொல்லுவான். இல்ல இது அவன் பிள்ளைதான். என்ன மாதிரி உள்ளவங்க நல்லவங்க என்ன சொல்லுவாங்க? மாதிரியா கேடு கட்டவனே உன்ன மாதிரி கேடு கட்டன்னு சொல்லுவான். அவன் பிள்ளை இல்ல எடுத்து வளர்த்த பிள்ளை. என்னன்னு பேச அவன் பெத்த பிள்ளையால எடுத்து வளர்த்த பிள்ளடா. இந்த மாதிரி நல்லவங்க சொல்லுவாங்க. நல்லவங்க கூட்டத்துல அந்த கேடு கட்டவருக்கான இது இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏண்டி பிள்ளை இல்ல பிள்ளைன்னு கவலைப்படுத? ஏண்டி குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு ஏண்டி இப்படி கவலைப்படுகிறாய்? உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை. உனக்கு நான் பிள்ளை நீ எனக்கு பிள்ளை. ஓடில இருக்கு இந்த பெரும் தொல்லை. அந்த தொல்லை தானே கடந்து போய் இழுத்துக்கிட்டு கிடக்கு. அந்த நாகக்கண்ணியானவள் நாகராஜ மன்னனிடோ கணவனிடம் இப்ப குழந்தை இல்லனா என்னம்மான்னு ஒரு 5 வருஷம் போட்டுமே, குறைஞ்சது ஒரு 2 வருஷம் போட்டுமே பின்னால இருக்குடி. பிள்ளை இல்ல பிள்ளைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தை இல்ல குழந்தை இல்ல எனக்கு கவலையே அந்த கவலை தான். அந்த நாகக்கண்ணி கேட்கிறா நாகராஜனிடம், கணவனிடம் என்ன கேட்கிறா? மன்னா கண்டை நல்ல ஒளியும் மாறோ கதிர் வீடும் ஆரம் மாறும் கன்றிலே காயாமல் கதிரோடி என்ன பால பிண்டி ஒளியம் மாறோ பிள்ளிர் வீடும் ஆலம் மாறோ பிஞ்சிலே காயாமல் பிஞ்சிலே காயாமல் பிடரோடி என்ன பால கண்டிலே காயாமல் கதிரோடு என்ன பலன்? பாவினா கதிரோடு என்ன பலன்? பின்றி புளிய மரம் பிளிர் விடுமால மரம் பிளிர் விடுமால மரம் பிஞ்சிரை காயாமல் அன்பிடரோடு என்ன பலன்? பிளிரோடு என்ன பலன்? எனக்கு ஒரு குழந்தை வேணுமே.
எனக்கு ஒரு முதல்ல என்பது வேணுமே. பிள்ளை செல்வம் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஆமா, எனக்கு பின்னால கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் எல்லாம் 7-8 பிள்ளைக்கு தாயா ஆயிட்டாளே. 7-8 பிள்ளைக்கு. ஆமா, நம்ம பக்கத்து வீட்டு பாக்கியம் லட்சுமி இருக்காளே, 10 பிள்ளை பெற்றிருக்கா. அடுத்தாலும் கர்ப்பமா தான் இருக்கா. ஏத்த விட்டு ஏகாம்பரம் 7 பிள்ளை பெற்றிருக்காளே. பக்கத்து வீட்டு பாக்கியம் 10 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டாளே. அடுத்த வீட்டு அலமேலு 6 பிள்ளை பெத்துட்டு அடுத்தாலும் கர்ப்பத்துக்கு போயிருக்காளே. எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே. எனக்கு இன்னும் ஆனந்தவள்ளி 6 பிள்ளை பெத்துட்டு அடுத்தாலும் கர்ப்பமா தான் இருக்கா. ஊழிய விரியோ மன்னா உடையாளி என்றோடினையோ உடையாளி தோதனையோ ஆனந்தவள்ளி யாழைரதீவினையோ எந்தந்தர விரியோ மன்னா நாம இருவேறு தன விதியோ ஆனந்தவள்ளி. அம்மா மன்னவா என் வீட்டுக்காரி பேர? ஆமா, என் மைனி பேரு. மைனி பேர? ஆமா, அத பத்தி என்ன? கன்று புடிய மரம் கதிர்விடுமால மரம் கதிர்விடுமான மரம் கண்டிலை காயாமல் காயாமல் கதிரோடு என்ன பலன்? அம்மா நீனும் நானும் ஒன்றா வாழ்ந்து என்ன புண்ணியம். பிஞ்சி புடிய மரம் பிளிர் விடுமால மரம் பிளிர் விடுமான மரம் பிஞ்சிலே காயாமல் பிளிர் ஓடி என்ன பலன்? குழந்தை இல்லையே. தைரியம் வேணும். அந்த நாகக்கண்ணியானவள் நாகராயரிடம் குழந்தை இல்லையே என்று தனக்கு ஒரு குழந்தையே இல்லை என்று ஆண்டையத்தான் அடித்தே அந்த நரை வயிறே பார்ப்பாரை படித்தேன் பால் பழுவை கொன்றேன் தாயெல்லா வெள்ளைகளை தலையாரிலை அடித்தேன் வந்த பேர் என்னை வாரை சொன்னேன் ஆங்காடி வண்டங்கள் அருக விலை விற்றேன் நானும் குறைத்தேன் ஊரை மறைக்க அளந்தேன் பட்டேறு நெல்லாரிலே பதர சாவி கலந்தேனோ என்ன மன்ன பாவண்டை என்ன மன்ன பாவண்டை பிறப்பில் விடலை இல்லை எங்க போனாலும் பிள்ளை இல்லை. எங்க போனாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு தான் அக்காலத்துல கதை. ஆமா, கோவில் கோவிலா தவம் இருந்தாலும் கோவில் கோவிலா போய் வேண்டி இருந்தாலும் தவம். ஒரு இனிமச்சம் கனியை கொடுத்தா அக்காலத்துல ஒரு குழந்தை பிறக்கும். அவன் ஞானி. ஓ, அது ஞானி. இப்ப விஞ்ஞானி. விஞ்ஞானி 50 லட்சம் ரூபாயா நாசம் பண்ணி இப்ப கிடைக்கி குழந்தை. குழந்தை ஆமா, ரெண்டும் ஞானி. இது விஞ்ஞானி. இது விஞ்ஞானி, அது ஞானி. ஆமா, குழந்தை வேணுமானால் நாகக்கண்ணி. நாகக்கண்ணியானவள் ஏன் மன்னவானவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லை. இருவேருக்குள் ஏன் இல்ல குழந்தை. கொத்தை குறித்தீரா குறிமரக்கால் அளந்தேனா குரமரக்கால் அளந்தேனா பட்டறை நெல்லிலை பதரட்சாவி கடந்தேனா பதரசாவி கலந்தேனா தங்கச்செப்பு குடமெடுக்கிறான் தெருவடைய தண்ணீருக்கு வருகிறானால் ஆனா தண்ணீருக்கு வருவையானால் என சகனம் பார்க்கிறார். மன்னவா, என்ன எல்லோரும் சகனம் பார்க்காங்க. மலடி மலடி என்று மாநிலத்தோர் பேசுகிறார் மன்னா. மாநிலத்தோர் பேசினார்களே மன்னவா. மலடி என்று கேட்கும் முன்னா சண்டாளி மாண்டிட்டாலும் குற்றமில்லை. நாம் மாண்டிட்டாலும் குற்றமே இல்லே மன்னவா. இருசி மலடி என்று ஏசுகின்றோர் பேசுகின்றோர் பேசுகிறாய்
விடுகிறார். இரிசி என்று கேட்கும் முன்னால் சண்டாளி இறந்தால் என்ன இருந்தால் என்ன? பாதகத்தி சண்டாளி இறந்தாத்தா என்ன இருந்தாத்தா என்ன? குழந்தை இல்லையே, வேணுமில்ல வேணுமில்ல கிடைக்கணும்ல. குழந்தை இல்லைன்னா பாடு பார்க்கணும், வேலை பார்க்கணும். ஆமா, அதார பார்த்தேன். அந்த நாகக்கண்ணியானவள் நாகராஜ மன்னனிடம் என்ன கேட்கிறாள்? அந்த நாகக்கண்ணி நாகக்கண்ணியானவள் கணவனிடம் என்ன கேட்கிறாள்? கத்தரிக்காய் தோட்டத்தில காய் பறிக்க குழந்தை இல்லையா? கத்தரிக்காய் தோட்டத்தில காய் பறிக்க குழந்தை இல்ல. வெள்ளரிக்காய் தோட்டத்தில விளையாட மைந்தர் இல்லையா? வெள்ளரிக்காய் தோட்டத்தில விளையாட மைந்தர் இல்ல. ஊரடிக்காய் தோட்டத்தில பூ பறிக்க பிள்ளை இல்லையா? ஊசடிக்காய் தோட்டத்தில பூ பறிக்க பிள்ளை இல்ல. கொடுத்து தண்ணீரில நின்ற லம்ப பாலன் இல்லையா? கொடுத்து தண்ணீரில நின்ற லம்ப பாலன் இல்லை. ஓட்ட சார வாரி உங்க குழந்தை இல்லையா? வண்டியில ஓட்ட சார வாரி உங்க குழந்தை இல்ல. இளையரில ஓட்ட சார எடுத்து உங்க மைந்தன் இல்லையா? இளையாதில ஓட்ட சார இழுத்து உங்க மைந்தன் இல்ல. கரிக்கரைக்கும் தேங்காய் இல்ல கையேந்த பிள்ளை இல்லையா? கரிக்கரைக்கும் தேங்காய் இல்ல கையேந்த பிள்ளை இல்ல. மழைவேந்த முத்தத்தில மண்ணளைய மதட இல்லையா? மழைவேந்த முத்தத்தில மண்ணளைய மதல இல்ல. மண்ணடைந்த கைகளோடு 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 மழைபிடிக்க மதட இல்லை மதலே இல்ல. மழைபிடிக்க மதல இல்ல மதல இல்ல. கைகளோடு மண்ணளந்த கைகளோடு என் மடி பிடிப்பதற்கு ஒரு மதடை செல்வம் இல்லை. மடி பிடிப்பதற்கு ஒரு மதல செல்வம் என்பது இல்லையே. அம்மா ஏன் மன்னமா? நாகக்கண்ணி நாகக்கண்ணியானவள் அந்த நாகராஜ மன்னனிடத்தில் குழந்தை இல்லை என்று தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணியார் பெண்குடியாள் பெண்குடியாள் பிள்ளை இல்லை என்று வருத்தப்படுகிறாள். வருத்த என்பது படுகிறார். ஏன் நாகக்கண்ணி? நாகக்கண்ணியானவள் நாகராஜரிடம் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள்? மலடி மலடி என்று என்னை மாநிலத்தோர் பேசுகிறார் மன்னா. மாநிலத்தோர் பேசுகிறார்களே மன்னவா. மலடி என்று கேட்கும் முன்னால் மாண்டாலும் குற்றமில்லை, மாண்டாலும் குற்றமில்லை. இரிசி இரிசி என்று ஏசுகின்றோர் பேசுகின்றோர், ஏசுகின்றோர் பேசுகின்றோர். சண்டாடி நான் இரிசின்னு கேட்கும் முன்னால் இரிசின்னு கேட்கும் முன்னால் இறந்தாலும் குற்றமில்லை மன்னா, இறந்தாலும் குற்றமில்லை மன்னா. சண்டாள வாரகத்திற்கு ஏன் மன்னா குழந்தை இல்லை? எதற்காக மன்னா குழந்தை இல்லை? ஏன் குழந்தை இல்லை மன்னா? எதற்காக மன்னா பிள்ளை இல்லை? ஏன் குழந்தை இல்லை மன்னா? எதற்காக குழந்தை இல்லை மன்னா? நாகக்கண்ணி வெண்கொடியா நாகராஜன் இடமாறிலே பிள்ளை இல்லை என்று சொல்லி பெருங்கவலை அடையுகிறார். மதுரை இல்லை என்று சொல்லி மதுரை இல்லை என்று சொல்லி வடக்கவலை அடையுகிறார். கூட வந்திருக்கிறது பூராமே பாவியா தான் தெரிகிறது. அப்படி இல்ல, என் கையால இறையலி போட்டவல்ல அந்த இறைய தின்னுட்டு பூரா மலடா நிக்கி. எப்படி இருக்கிறது மன்னா? எப்படி எப்படி இருக்கிறது? குப்பையிலே மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாட்சி, குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாட்சி, வேடலிலே மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாட்சி, வேடலில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாட்சி, மந்தையில மேய்ந்து வரும் மயில பாசு மலடாட்சி, மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாட்சி,
மந்தையில காலாரோ வெள்ளாடு சடைத்துதான வேலியில காலாரோ வெள்ளாடு சடைத்துதான வேலியில காலாரோ கொக்கு சடைத்துதான குளமறியில காலாரோ கொக்கு சடைத்துதான குள்ளமதியில காலாரோ தவளை சடைத்துதான தண்ணீர காலாரோ தவளை சடைத்துதான தண்ணீரில காலாரோ மீன் சடைத்துதான குட்டத்தில காலாரோ மீனோ சடைத்துதான குட்டத்தில காலாரோ பாம்பு சடைத்துதான பச்சை புல்லில் காலாரோ பாம்பு சடைத்துதான பச்சை புள்ளில் காலாரோ பாலகத்தினான் ஏழான் சடைத்தாங்கணத்தில் போய் விளையாட போய் வீழடோ ஆங்கணத்தில் போய் விழடோ போய் விழடோ நான் சடைத்தான் பாதகத்தை நான் ஜடைத்தார் பாங்கிணத்திலே போய் விழணும் மன்னா பாங்கணத்துல தான் போய் விழணும் மன்னவா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கலையே இறைவன் தரவில்லையே உங்களை நம்பினதில் இனி புரோஜனமும் கிடையாது உங்களை நம்மளதுல நம்ம புண்ணியமே பிரயோஜனமே கிடையாது ஆண்டவன் ஆரிகரிக்கின்றனாகி பகவானை வேண்டி ஆமா நான் தவம் இருந்து தவம் செய்து ஈழனிடத்தில் குழந்தை வரத்தை வாங்கி வருகிறேன் என்று குழந்தை வரம் வாங்கி வாரணே என்று அந்த ஆண்டவனை வேண்டி தவம் இருந்து குழந்தை வார வாங்க வேணும் என்று எண்ணி நாகக்கண்ணி நாகலோக பட்டேனத்தில் நாகராஜனிடமாறிலே நாகக்கண்ணி பெண்கொடியா பிள்ளை வார வாங்க வேண்டும் பிள்ளை வார வாங்க பிரியமுடன் ஏகி வாரால் ஆண்டவன் ஆரிகரிக்கின்றனான பகவானை வேண்டி பகவானை வேண்டி குழந்தை வர வாங்க வேண்டும் என்று நாகக்கண்ணி கண்ணியானவன் அந்த ஆண்டவன் ஆரிகரிக்கின்றனான பகவானை வேண்டி பகவானை வேண்டி தனக்கு ஒரு குழந்தை வரத்தை வாங்க வேண்டுமே என்று குழந்தை வரம் வாங்க வேண்டுமே என்று அந்த ஆண்டவனை அடிகொள்வதற்கு முன்னால் கடவுளை நமஸ்கரித்தார் அந்த கடவுளை நமஸ்கரித்தார் நமஸ்கரித்து இமயமலை பருவதத்திற்கு வருகிறாள் இமயமலை பருவதமே வருகிறார் இமயமலை பருவதத்தில் இறைவனை வேண்டி தவமிருக்கிறாள் இறைவனை வேண்டி தவம் செய்கிறார் இறைவனாக வெட்ட பகவானை வேண்டி பகவான் வேண்டி தவமிருக்க வாராளே ஆரையந்த நாகக்கண்ணி பிள்ளை வார வாங்க வேண்டும் பிள்ளை வார வாங்க வேண்டும் பிரியமுள்ள நாகக்கண்ணி பகவானை வேண்டி கண்ணனான பகவான வேண்டி இமயமலையின் பருவரத்திலே தவம் இருக்கிறாள் எப்படி தவம் செய்கிறார் ஆண்டவனை அன்னாகாரங்களை மறந்து ஊன் உறக்கங்களை இழந்து ஊன் உறக்கத்தை இழந்து அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே பூஷித்து ஆகாரமாகவே பூஜித்து அரகரா சிவசிவா என்ற அரணை வேண்டி தவம் இருக்கிறாள் அந்த அரணை வேண்டி தவம் செய்கிறார் ஆண்டவனாக வெற்றி சிவபெருமான் கைலேங்கிரி மாமலைக்கு வருகிறது நாகக்கண்ணுடைய தவம் தவமான
தவமானது கைலேங்கிரி மாமலைக்கு வருகிறது. ஆகா, நம்மை நோக்கி ஒரு பெண்ணாக பெற்றோர் தவம் இருக்கிறாளே, தவம் செய்கிறாளே என்ற ஆண்டவன் அந்த இமயமலை பர்வதத்திற்கு வருகிறார். இமயமலை பர்வதமே வருகிறார். அம்மா நாகக்கண்ணி, உனக்கு என்ன வேணும் பெண்ணே? எதற்காக தவம் செய்கிறாள்? என்ன வேணும்? சொத்து சுகம் மண்மனை நாடு நகரம் எல்லாம் இருக்கு. நாடு நகரம் எல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணம். நாகராஜன் நாகக்கண்ணி பெண்குடியால் கணவன் மனைவி இருவேருக்கும் குழந்தை இல்லை. எங்க இருவேருக்கும் குழந்தை என்பது இல்லை. ஒரு பிள்ளை வரவே. எனக்கு ஒரு மதலை என்பது வேணும். அப்படி அம்மா? ஆகா, இவள் சர்ப்பமாக இருக்காளே, எப்படி கொடுக்க முடியும் பிள்ளை? சர்ப்பமாக இருக்கிறாளே, அவளுக்கு குழந்தை வர எப்படி கொடுக்க முடியும்? உடலெல்லாம் பாம்பினுடைய உடல், முகம் மட்டும்தானே மங்கையின் தோற்றம். மங்கையின் தோற்றம். இவள் வயத்தில் பிள்ளையை பிறவி செய்யக்கூடாது, வேறு பெற்ற காளியரை பிறவி செய்ய வேண்டும் என்று. காளியரை பிறவி செய்ய வேண்டும் என்று தீர்த்தத்தை கொடுத்தார், பிரசாரம் கொடுத்தார், 8 மத உருண்டையும் கையில் கொடுத்தார். 8 மருத உருண்டையும் கை கொடுத்தார். அம்மா நாகக்கண்ணி, கண்ணியானவளும் தந்தேனுக்கு வர்றன் தந்தேனடி, தந்தேனடி எட்ட வர்றா அத்தனையும் தந்தேனடி, விடியடியோ விடியடியோ வரமாதுதா விடியடியோ விடியடியோ பிள்ளை வரத்தை வாங்கினாள் அந்த நாகக்கண்ணி பெண்குடியாள். நாகக்கண்ணியான பெண்குடியாள் ஆண்டவனை அடிகளோடு நாகமணி புற்றுக்கு வருகிறாள். நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணத்துக்கே வருகிறார். சுவாமி சுவாமி 25 வருஷமா இருந்த கவலை எனக்கு இன்னைக்கு தான் தீர்ந்திருக்கு. 25 வருட காலமா இருந்த மனக்கவலை இன்றுதான் தீர்ந்திருக்கு. வாங்கி வந்த குழந்தை ஆனா அல்லது பெண்ணா? ஆண் என்றும் கேட்கவில்லை, பெண் என்றும் கேட்கவில்லை. இறைவன் ஆண் என்றும் பெண் என்றும் தரல. பொதுவாக குழந்தை வரம் கேட்டம், பொதுவாக இறைவன் தந்தார். ஆமா ஆமா. என்ன பிள்ளை ஆணாத்தா இருந்தாதான் என்ன, பெண்ணாத்தா இருந்தாதான் என்ன? மலடி என்ற பற்று நீங்கினால் போதும். தீர்த்தத்தையும் பிரசாரத்தை தன் மணவாளனுக்கே கொடுத்தாள். தன்னுடைய மணவாளனுக்கே கை கொடுத்தார். 8 முறை உருண்டையும் தின்றால் அந்த நாகக்கண்ணி. நாகக்கண்ணியானவள் 8 முட்டையாகவே ஈன்றெடுத்தாள். 8 முட்டையில் நாகக்கண்ணி அடைகார்க்க நாகக்கண்ணியானவள் அடைகார்க்கும் போது 40 நாள் ஒரு மண்டர நாகக்கண்ணி அடைகார்க்கின்ற போது நாகக்கண்ணியானவள் அடைகார்க்கும் போது 41 நாளையிலே 41 நாளையிலே செவ்வாய் என்ற கிழமையிலே பேரஞ்சூர் இந்து மணிக்கு முட்டபாடி 2 தான் வெடித்து 1 முட்டையிலே 1000 தான் பிறந்த 2 முட்டையிலே 6 மாதான் பிறக்காள் 3 முட்டையிலே கூடாரிதான் பிறக்காள்
திரிசூல ஒரு கையில அப்பரையும் ஒரு கையிலே வீரவாள் ஒரு கையில அப்பரையும் ஒரு கையில வீரவாள் ஒரு கையில தோள்கடை அழகி ஆங்கார கோபக்காரி நல்ல சடையழகி ஆங்கார கோபக்காரி ஒரே விடி அழகி கோபாலம் தங்கையவா தங்கையவா ஒன்று நல்ல சடை அழகி சடையழகி அழகி சடையழகி பங்குள்ளகாரியோடு வேலு பிள்ள மகமாயி துடுக்கு காரியவா சீதாடம் பெரிய செல்வி துடுக்கு காரியவள் சீராளன் பெரிய செல்வி மாதளம் நிறத்தாலே மலட்டாட்டு பூசக்காரி மாதளம் நிறத்தாலே முதல் காட்டு பூசக்காரி படைக்கு உசந்த வேளாம் புண்ணியவாட்டி எண்ணாயிரத்தாள் படைக்கு உசந்த வேலை புண்ணியவாட்டி எண்ணாயிரத்தாள் வேண பிள்ள போல வாராளே எண்ணாயிரத்தாள் பிள்ளை போல வாராளே எண்ணாயிரத்தாள் ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஒரு கையிலே ஆயிரம் கண்ணுடையால் அம்மையான எண்ணா
எண்ணாயிரத்தாயிரம் கண்ணுடையாள் அம்மையான எண்ணாயிரத்தாள் காரியவா சீர்வேறும் தேவியவா துடைக்கு காரியவ இராமன் தேவியவள் ஆயிரம் திட்டரோடு அம்மையான காளியாக ஆயிரம் வெட்டதொரு அம்மையான காளியவள் ஆராளே ஓடுவாளா 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 யாரே எண்ணாயிரத்தாள் ஓடுவாளா ஓடுவாளா எண்ணாயிரத்தம்மன் வாழடிலே வந்து வாசலிலே வந்து காவல் தேவரையாக வந்திருக்க கூடிய 1008 மாடனுக்கு 1008 மாடனுக்கும் அண்ணாவி தளவா மாட சுவாமியோடு தளவா மாட சாமியோடு மாடனோடு சுடலையோடு என் தாயான எண்ணாயிரத்தாள் தாயான 1008 அவ குலவையிட்டு ஓடி வாராள் ஓடி வாராள் ஓடி வாராள் ஓடி வாராள் கும்பனையாளே எண்ணாயிரத்தாள் ஓடி வாராள் என் தாயாக வெட்டவழி எண்ணாயிரத்தம்மாள் தாயான 1008 எங்கே வருகிறாள் என் தாயானவள் மாடனோடு சுடலையோடு மாடனோடு சுடலையோடு அழகபுரத்தான் சுடலையோடு அழகபுரத்தா மாயாண்டி சுடலையோடு தாயார் வாசல் இருக்காரு காவல் தேவதையா இருக்காரு மாடன் மாடன் என்ன மாடன் தளவா தளவா 1008 மாடனுக்கு அண்ணாவி தளவாய் மாடன் தர்க்கன் தளவா தர்க்கன் தளவாய் தர்க்கன் தளவாய் மாடனோடு மகுல சக்தியோடு என் தாயார எண்ணாயிரத்தாள் தாயான 1008 அழகபுரத்தான் சுடலையோடு மாயாண்டி சுடலையோடு அம்மையுடைய வாசலிலே வந்து என் தாயானவள் தாயானவளோ அலேலங்குமி 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 அலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அலேலங்குமி அலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ அலேலங்குமி அலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ அம்மன் வருவர பாருங்கடி அவள் ஆடி வருவர பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மாடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற எண்ணாயிரத்தாளுக்கு ஆனந்த பூமி அடிப்பமாடிய ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அலேலங்குமி அலேலோ ஆலேலங்குமே ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ கும்பம் வரர பாருங்கடி கும்பம் குலுங்கி வரர பாருங்கடி கும்ப வரத பாருங்கடி கும்ப கொழுங்கி வரத பாருங்கடி கும்பம் வரர பாருங்கடி கும்பம் குலுங்கி வரர பாருங்கடி கும்ப வரத பாருங்கடி கும்ப கொழுங்கி வரத பாருங்கடி குளிந்து வருகிற எண்ணாயிரத்தாளுக்கு குளிந்து குமி அடிப்பமாடிய கும்பியடி கும்பியடி போட்டு குமியடி தன்னன் தன்னாரே குமியடி பல குமியடி கொலவ போட்டு குமியடிய தங்கமரையில வேட்டையாடி அங்க தவள பனையில் பொங்கலிட்டு மல்லையில வேட்டையாடி அந்த தவள பானையில் பொங்கலிட்டு வந்து வருகிற எண்ணாயிரத்தாளுக்கு தனிந்த குமியடி பமாடிய கும்பியடி கொலவ போட்டு குமியடிய ரங்கமி ஆரேலோ குமியடி பல குமியடி கொலவ போட்டு குமியடிய வெள்ளி மறையில வேட்டையாடி அந்த வெங்கல பானையில் பொங்கலிட்டு வெள்ளி மல்லையில வேட்டையாடி அந்த வெங்கல பானையில் பொங்கலிட்டு வருகிற எண்ணாயிரத்தாள்
தாழ்கை விரைஞ்சு கும்மி அடிப்பமாடியே தன்னனாதின தன்னாடோ ஆலேலங்கமி ஆலேலோ தன்னனாதின தன்னாடோ தன்னனாதின தன்னாடோ அப்பரமானரி ரப்பரமாவ சன்னரி கோர்வையும் கோபுரமா அப்பரமாது எப்பரமாவ சன்னதி கோர்வையில் கோபுரமா யார எண்ணாயிரத்தாளுக்கு தனிந்த கும்மி அடிப்பமாடியே தன்னனாதின தன்னாடோ ஆலேலங்கமி ஆலேலோ தன்னனாதின தன்னாடோ தன்னனாதின தன்னாடோ இந்த தெருவில வாராடோ அவ ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ எந்த தெருவில வாராளோ அவ ஏழையை கண்கண்டு பார்ப்பாளோ எனக்கு இறங்கிட எண்ணாயிரத்தாளுக்கு இறங்கி கும்மி அடிப்பமாடியே போட்டு கும்மி அடியே தன்னாரே கும்மி அடிபன கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடியே மோட்டார் வரத பாருங்கடி மோட்டார் மோரி வர பாருங்கடி மோட்டார் வரத வருங்கடி மோட்டார் மோதி வருவத வருங்கடி மோட்டார் மேடு இருக்க எண்ணாயிரத்தாளுக்கு மூக்கத்தி பின் வர வருங்கடி தன்னாரே சைக்கிள் வரத பாருங்கடி சைக்கிள் சரிந்து வரத பாருங்கடியா சைக்கிள் வரத வருங்கடி சைக்கிள் சரிந்து வரத வருங்கடி சைக்கிள் தடம்பல எண்ணாயிரத்தாளுக்கு சங்கிலி மின்வத வருங்கடி ஆலேலகுமி ஆலேலோ தன்னாரே ஆலேலகுமி ஆலேலோ ஆலேலகுமி ஆலேலோ பாவ படந்தர பாருங்கடி பாவ கொடி படந்தர பாருங்கடியா பாவ படர்ந்தத வருங்கடி பாவ கொடி படர்ந்தத வருங்கடி பாவ கொடி போல எண்ணாயிரத்தாள் பதக்க மின்வத வருங்கடி தன்னாரே ஆலேலகுமி ஆலேலோ ஆலேலகுமி ஆலேலோ சுரப்படந்தர பாருங்கடி சுரசுத்தி படந்தர பாருங்கடியா சுடர் படர்ந்தத வருங்கடி சுடர் சுத்தி படர்வத வருங்கடி கொடி போல எண்ணாயிரத்தா சொல்லு வருஷய வருங்கடி தன்னாரே கும்மி அடிவன கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடியே ஆன வருவர பாருங்கடி ஆன செந்து வருவர பாருங்கடியா வருவத வருங்கடி ஆனா அசந்து வரத வருங்கடி மேடு இருக்க எண்ணாயிரத்தா அட்டியல் மின்வர வருங்கடி தன்னாரே குதிரை வரத பாருங்கடி குதிரை கொடிச்சு வரத பாருங்கடியா குதிரை வரத வருங்கடி குதிரை குதிச்சி வரத வருங்கடி குதிரை மேடு இருக்க எண்ணாயிரத்தா கொலுசு மின்வர பாருங்கடி ஆலேலகுமி ஆலேலோ தன்னாரே ஆலேலகுமி ஆலேலோ ஆலேலகுமி ஆலேலோ ஒட்டக வரத பாருங்கடி ஒட்ட ஓடி வருவர பாருங்கடியா ஒட்டக வரத வருங்கடி ஒட்டக ஓடி வருவத வருங்கடி ஒட்டகம் இருக்க எண்ணாயிரத்தா உயர கொண்டைய பாருங்கடி கொலவ போட்டு கும்மி அடி ஆலேலங்கமி ஆலேலோ கும்மி அடிவன கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடியே சுரப்படந்தர பாருங்கடி சுரசுத்தி படந்தர பாருங்கடியா சுரப்படர்ந்தத வருங்கடி சுர சுத்தி படர்வத வருங்கடி கொடி போல எண்ணாயிரத்தா சொல்லு வரிசைய வருங்கடி தன்னனாதின தன்னாடோ ஆலேலங்கமி ஆலேலோ தன்னனாதின தன்னாடோ தன்னனாதின தன்னாடோ வட்ட வட்ட சிறு ஹோட்டலில் அங்க வருஷ பெண்டுகள் தட்டோட வட்ட வட்ட சிறு பொட்டலில் அந்த வருஷ பெண்டுகள் தட்டோடு மறைக்கிற தளவா மாடனுக்கு தனிந்த கும்மி அடிப்பமாடிய தன்னனாதின தன்னாடோ ஆலேலங்கமி ஆலேலோ தன்னனாதின தன்னாடோ தன்னனாதின தன்னாடோ உருக்கு விஷயம் பொட்டழகா அங்க முத்து கொறுத்தவள் பல்லழகா முறுக்கு மீசிய முட்டழகா அந்த முத்து கோர்த்ததவ வள்ளழகா குருமா சுடலை மாடனுக்கு ஆனந்த கும்மி அடிப்பமாடிய கொலவ போட்டு கும்மி அடியே தன்னாரே
பாக்கு பழம் தேங்காய் எத்தனை கேட்டாலும் தான் தருவா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எத்தனை கேட்டாலும் நான் தருவாய் அத்தனை கொடுக்கிற சுடலை மாடனுக்கு ஆனந்த கும்மி அடிப்ப மாடியே லட்சுமி ஆலேலோ லட்சுமி ஆலேலோ லட்சுமி ஆலேலோ லட்சுமி ஆலேலோ சிங்க வரத பாருங்கடி சிங்க சீரி வரத பாருங்கடியா இங்க வரத பாருங்கடி சிங்க சீரி வரத பாருங்கடியே சீரி வருகிற எண்ணாயிரத்தா சிரிச்சு கும்மி அடிப்ப மாடியே ஆலே லட்சுமி ஆலேலோ லட்சுமி ஆலேலோ ஆலே லட்சுமி ஆலேலோ ஆலே லட்சுமி ஆலேலோ 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 என் தாயான எண்ணாயிரத்தம்மாளு என் தளவாய் மாடனோடு எண்ணாயிரத்தம்மாளு தற்கன் தளவாய் மாடனின் அழகபுரத்தான் சுடலையோடு அழகபுரத்து மாயாண்டி சுடலையோடு வண்டிக்காரன் ஆட்டைக்காரன் வைரவநாதன் வேர்வபுத்திரன் வேர்வபுத்திரன் காத்தமுத்து கருப்பன் கருப்பன் அறுதாளை வயிர் விளையக்கூடிய நாடு மறுதாளில் விளைந்து வரக்கூடிய நாடு நாடு வாழை விடக்கே ஈனுகின்ற நாடு வான்கமிகதற்கு செழிக்கின்ற நாடு செழிக்கக்கூடிய நாடு முல்லை மலர் பூக்கின்ற நாடு மும்மாறி மழை பொழியக்கூடிய நாடு உலகமெல்லாம் பேர் விளங்குகின்ற நாடு உலகமெல்லாம் பேர் விளங்குகின்ற நாடு இந்த நாடு என் முத்தூர்வான நகரம் முத்தூர்வான நகரம் இந்த முத்தூர்வான நகரத்தில் என் தாயாகப்பட்ட எண்ணாயிரத்தால் தாயாகப்பட்ட எண்ணாயிரத்தால் அமர்ந்து முள்ளும் அறியாமல் முடிந்த கொப்பு வாடாமல் வயிறுக்கு வேலி போல் பாதுகாத்து வேலிக்கு வேர் போல் காதுகாத்து வேலி கட்டி எந்த விக்கிரங்கள் வந்து விடாதபடி எந்த விக்கிரங்கள் வந்து விடாதபடி என் தாய் எண்ணாயிரத்தா வாசலில் காவல் தேவரையாக தற்கன் தளவாய் மாடனோடு அழகுபுரத்தான் சுடலையோடு பொல்லாதவன் தாயான வாசலிலே அமர்ந்து உள்ளும் அறியாமல் உடைந்த கொப்பு வாடாமல் அவள் அள்ளிகுருக்கெந்திரணியிருக்க ஆபத்து வந்திடாமல் அவள் கைவடங்கு மக்களையும் சுத்து வருவட்டார மக்களையும் காத்து சுற்று வட்டார பொதுமக்களையும் காத்து என் தாயார எண்ணாயிரத்தாது அளவாய்மான அழகபுரத்தான் சுடலை எண்ணாயிரத்தம்மாள் களியார வாசலாக காற்று வருகின்றார்